The field of education has been recognized through several prestigious awards and honors. With his rich experience, inspiring leadership and commitment to nurturing young minds, he continues to contribute significantly to the field of education. May I now invite Dr. Madhivanan, Principal at St. Michael High Secondary School, Andhra, to kindly share his valuable thoughts on faculty development program 2026. So, pleasant morning to all who have been gathered here for this wonderful adult faculty development program. First of all, I am grateful to stand in front of Honorable Dr. G.W. Service Chancellor of University for this wonderful occasion. With our visionary leader, our Chairman Sir, and CEO Ma'am for this wonderful occasion which has been given to us. I thank all the participants who have been taken for the second. Estimate T equal to estimate previous state plus Kalman filter, Kalman A measure minus EST minus 1. Third is equal to Kalman new estimate equal to EF EST of E measure EF EST minus 1 divided by EF measure plus EF EST E minus 1. இது வந்து பாத்தீங்கன்னா EF EST E 1 minus Kalman A EF EST minus 1 இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதை வந்து எப்படி கால்குலேட் பண்றது ஃபார்முலா எழுதிருக்கேன். ஸோ இது ஒரு டூ செப்பரேச்சர் 72 கொடுத்துருக்கேன். இனிஷியல் எஸ்டிமேட் வந்து 68, இனிஷியல் எஸ்டிமேட் எரர் எஸ்டிமேட் வந்து 2 கொடுத்துருக்கேன். இனிஷியல் மெஷர்மெண்ட் வந்து 75, எரர் மெஷர்மெண்ட் 4. இது ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த டேட்டாவை வச்சு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி ட்ரூவா அப்படின்னு கால்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். 3 ஃபார்முலா கால்மெண்ட் இ எஸ்டிமேட் எரர் எஸ்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா 2, எரர் எஸ்டிமேட் வந்து 2. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இ ஆஃப் எஸ்டிமேட் 2 plus E of error measure வந்து 4. இதை கால்குலேட் பண்ணா 0.31 0.33. இதை வச்சு இந்த ஆன்சர் வச்சு நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணலாம். E of estimate T equal to estimate T minus 1 plus Kalman A measure minus estimate T minus 1. இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா E of estimate T minus 1 previous one பார்த்தீங்கன்னா 68 plus Kalman A kg was 0.33, measurement 70, initial measurement was 75 minus 68. So the calculation is 68 plus 0.33. அது வந்து இது வந்து 75 68 is 7. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 70.33 வருது. சரிங்களா? நான் சொல்றேன் எதனால சொல்றேன். செகண்ட் ஸ்டேஜ் வந்து இது. தேர்ட் வந்து E of estimate T வந்து 1 minus Kalman A, E of estimated T minus 1. இந்த இதை அப்ளை பண்ணுங்க. டேட்டால 1 minus 0.33 Kalman A, 1 minus kg into 2 E estimate. இது வந்து 1.33 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது அதிகமாக இருக்கு அப்படின்னால திருப்பி ஒரு முறை டேபிள் பண்ணிக்கிறீங்க. டேபிள்ல T minus 1 T plus 1 ஒவ்வொரு ஸ்டேஷன் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ரீவியஸ் T minus 1 இந்த டைப்ல ரெஸ்பெக்ட் டைப் எங்க மூவ் ஆச்சு, கரண்ட் டைப் எங்க இருக்கு, நெக்ஸ்ட் எங்க மூவ் ஆகும், நெக்ஸ்ட் எங்க மூவ் ஆகும் அப்படிங்கறத இதை வச்சு நான் சொல்றேன். T minus 1 வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம அதுல இருக்க பழைய டேட்டா பண்ணிட்டோம். இந்த டேட்டாவை கொடுத்த டேட்டா வச்சுக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபார்முலா வந்து இதெல்லாம் இந்த மூணு ஃபார்முலா kg இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் டேட்டா நம்ம கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது கேஜி இந்த டேட்டாவை வச்சுட்டோம்னா ப்ரீவியஸ் வந்து 1.31 இது வரல. கேஜியோட ஃபார்முலா என்னன்னா E of estimate E estimate or E of measure இந்த ஃபார்முலா. E estimate வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா இதான். E estimate T வந்து 1.33 divided by 1.33 E estimate plus E of estimate 4
இது வந்து 0.25. நெக்ஸ்ட் வந்து E எஸ்டிமேட் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 70.50 வரும். அதை இது அப்படியே எழுதிட்டே வரீங்க. ஒவ்வொரு ரோவும் கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ரோ பார்த்துட்டோம், இந்த டேட்டா பார்த்துட்டோம், 1.33 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 1.0 E எஸ்டிமேட் வந்து 1.00 வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த 0.33 ஓட டேட்டா அதிகம் 1.8. ஸோ அப்புறம் என்ன பண்ணோம், அதில் வந்து நாய்ஸ் இருக்குது. திருப்பி என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக கண்டுபிடிச்சு மினிமம் வேல்யூ எந்த வருது பார்க்கணும். ஸோ இது வந்து எதுல மினிமம் வருது அப்படின்னு பார்த்து 0.66 வரும். இது வந்து நாய்ஸ் வந்து குறைச்சிட்டோம் நம்ம கொடுத்த. So machine learning is a subset of artificial intelligence. So in that case, we have to learn the past data. From the past data, we have to predict the future data. For example, we are considering the cancer, whether the patient has the cancer or not. We have to collect all the patient details. Based on the patient details, we can use any image. Based on the image, we have to predict the data. So that is called the machine learning. And what do you mean deep learning? So artificial machine learning is a subset of artificial intelligence, and deep learning is a subset of, what is it? Subset of machine learning. So in this deep learning, mainly it will handle the large amount of data. So if we are having the large number of the data and large number of the images, then we can use for the deep learning concept. In the machine learning, only we are using for the simple amount of data only we have to be used, but mainly we have to handle the data with the text oriented. We are not handling for the image oriented test. And techniques in the deep learning we can use only for some complex pattern data. So to perform this complex data, we have to use only some of the data layers. Some of you know about that CNN. So these also concept under this deep learning. So the cyber system is consists of computing and communication. So we have to processing all the data and communicate between the devices and systems. With these, all the process can be done under the cyber systems. So this is a basic what is the cyber system and what is the physical systems. So next we go to the cyber. These are some whatever content have to deliver this session is. What is the introduction to CPS, characteristics of CPS, evaluation of CPS, what is the need for CPS, and IoT versus CPS, what are the components, and mainly will focuses on the 5C architecture and give some real-time example and how CPS works. And I also received some two projects. One is the MSME project for 15 lakhs. I have to receive the project. And another is the UT project. We have to receive for the 3 lakhs project. Okay. So in this 15 lakhs project, how I can implement the mushroom? I have to got the project title is the mushroom oriented. It's a smart IoT based mushroom identity prediction. Okay. So that how the project is to be implemented using the CPS concept. So these are my content to deliver this FAQ session. And what do you mean by cyber physical system? Here we know about what is the physical system and cyber system. So it's a combination of both cyber and the physical systems to interact. That is the cyber physical system is an intelligent system. It combines both cyber and the physical systems. So combines both cyber system is the computation, communication and controls that can be interact with the physical world. We can use for the physical environment by using the continuous feedback loop. So continuous feedback means what is the feedback? So for example, we can go to the commands. Feedback loop means once again we go to the previous statement. So for example, first collecting the data and we can perform some operation and we produce the output. If it is not suitable, means once again we go to the processing the function. That is called the feedback loop. So in the CPS environment, this process can be done in the continuous feedback loop. That's very important concept in the CPS. It's a combination of cyber and physical system that complete AI வந்து எது பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படினா நிறைய ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் பண்றாங்க. ப்ரிஃபரபிள் எது அப்படினா பைதான். ஏன் போட்டுருக்கு பைதான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்.
language because default liabilities available. Now we specify that board element. And for icon game there is a library. That's like an icon editor. In Mali, n number of very libraries. Parent gateway integration default library. Just அந்த plugin மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். So இது என்ன ஆகும்னா டாக்டர் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்ல. லோடிங் ஸ்பீடும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் because library already இருக்கு default ரன் ஆகும். So இந்த ஒரு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு சஸ்டைனபிலிட்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. டேட்டா டைப் வந்து ரொம்ப ஈஸி இருக்கு. பைத்தான்ல இருக்கும்போது கோடிங் ஒரு டெவலப்பர் எழுதும்போது எழுதிட்டாங்க டெஸ்டிங் போகுது there is a bug இருக்கு அப்படின்னா அது ஈஸியா வந்து டெஸ்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபைண்ட் அவுட் பண்ண பக் ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அங்க வந்து ரெண்டு பேருக்கு ஃபைனல் கிளாஷஸ் இருக்கும். கம்பெனில டெஸ்டிங் டீம் வந்து கேட்பாங்க அப்படின்னா ஆர்டிக் வெர்சஸ் அண்டார்டிக் மாதிரி இருக்கும். நீ யாரு என்னோட இதை நீ எப்படி டெஸ்ட் பண்ற எப்படிதான் போகும் அந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப். பட் பைத்தான் யூஸ் பண்ணி எழுதுற அந்த டெஸ்டிங் டீமுக்கும் டெவலப்பிங் டீமுக்கும் they are actually ஜெல்லாக இருப்பாங்க. பிகாஸ் என்ன அப்படின்னா அனுபவத்துக்கு ஆக்ஷன் செகண்ட் முடிச்சிடும். ஸோ அதனால பெரிய வித்தி இல்லை. ஸோ அந்த ஒரு மேஜர் இது ஒரு பிகாஸ் எழுதுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும்ன்றனால பைத்தான் வந்து ஈஸி ஒன் டு ரைட் மேபி அடாப்டிங் அதிகமாக இருக்கு. ஏஐ அடாப்ட் பண்ணிடுது பிகாஸ் ஆஃப் ஒன் அண்ட் ஒன்லி நான் மேஜர் பாயிண்ட் வந்து லைப்ரரி பண்ணுறேன். So இதுதான் பேசிக் எவாலுவேஷன் எப்படி எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரி 1.0 முதல்ல ஸ்ட்ரீம் கவரேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து 1940s பேஸ் பண்ண மூவிஸ்ல எல்லாம் அதிகமாக காட்டுறது வந்து ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து பேசிக் அந்த இண்டஸ்ட்ரி பிளான் ஃபர்ஸ்ட் எவல்யூஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி ரன் பண்ற மிஷின்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எவால்வ் பண்ணுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆட்டோமேஷன் ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் ரெடி பண்றது அது கம்ப்ளீட்டா வந்து அந்த பிளாஸ்டிக்கோட டிசைன் ஒரு ஸ்டீல் ஒரு காப்பர் ஏதாவது வேணாலும் டிசைன் பண்ணி ஜஸ்ட் ஃபீட் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா அது டெவலப் ஆகி வெளியிடும். ஸோ அது வந்து தேர்ட் இதுதான். அந்த பார்த்தீங்கன்னா ஏஐ இப்போ கரண்டா அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்க இதில் வந்து 4.0. இப்போ நம்ம அதில் தான் இருக்கோம். பட் 5.0 வந்து ஆல்ரெடி எமர்ஜ் பட் ஸ்டில் தே ஆர் working to improvisation for better meditation they still they are working. AI is internet of things ன்னு சொல்லுவாங்க. completely internet based. net இல்ல அப்படினா அது AI பார்த்தீங்கன்னா computer plus automation நான் ஃபீட் பண்ணி சொல்லுவாங்க. இது thing everything's not internet க்கு அதே plus smart factors அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. AI plus internet plus smart factors okay. The internet based things education. சரி ஓகே. Wi-Fi 2 வந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஆப் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா smart factory அதே வெச்சு கொஞ்சம் பெரிய விஷயம். Tesla car இருக்கு. ஏஜ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க இல்லையா? அப்பதான் என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டெங்குனா இந்த சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா? மலேரியானா இந்த சிம்டம்ஸ் இருக்கும். அப்போ மலேரியாக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணோம், முடியல அப்படின்னா சாம்பிளா ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி தெரிஞ்ச காலேஜ் இருக்கும் ஒரு சாம்பிள் எடுத்து நம்மளோட மெத்தட் என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணி லேர்ன் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரீட் பண்ணுங்க. This is called prediction. Already supervised learning we will go with the prediction. புரிஞ்சுதா? prediction என்ன judging. For example, கம்மி பேர் நம்ம அஜய் இப்போ வந்து அஜய் நல்லா படிக்கிற பையனை எனக்கு அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த டீச்சரா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அஜய உடனே எடுத்தோட கேள்வி கேட்கலாம். அஜய் எடுத்தோட கேள்வி கேட்டா அவனுக்கு அர்த்தம் எடுக்கும். ரைட்? ஃபர்ஸ்ட் வாட் ஐ வில் டு? I will train it. First I will do is I will train that machine. Okay, Ajay ki. So first I will train Ajay ki data se unme Ajay first வந்து Ajay ki வந்து இதுதான் வரும், maths தான் வரும், chemistry தான் வரும், biology தான் வரும் சொல்லிட்டு I will analyze. அப்ப Ajay ki என்ன பிடிச்ச சப்ஜெக்ட், என்ன பிடிச்ச சப்ஜெக்ட்னா English is a favorite subject. So Ajay ki எதனால English பிடிக்கும்? So Ajay ki English பிடிக்கிறதுனால what vocabulary I can change. So that can analyze பண்ணுங்க. இப்போ Ajay ki என்ன பிடிக்காது, ஏன் பிடிக்காது? So for example maths வெறுக்கிறாங்க, ஏன் வெறுக்கிறாங்க? So அது என்ன analyze பண்ணி அது level labeled structurized format. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், Ajay ki maths வரையா, so இதுல maths and so ஆரம்பத்துல இருந்து எடுத்து ஒரு விஷயத்தை ட்ரெயின் பண்ணி ஒரு லேபல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து அதுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு அனலைஸ் பண்ணி so we have a label structure format for that prediction பண்ணி okay Ajay ki என்ன பிடிக்கும், Ajay ki second grade என்ன பிடிக்கும், ஆமா சொன்ன டீச்சர்னு அனலைஸ் பண்ணி I will have some label before. புரிஞ்சுதா? அதுதான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மெத்தட்னு சொல்லுவோம். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா Ajay ki கற்ற காமசாரம் சிக்கன் பிரியாணி முட்டை என்னெல்லாம் கையில கட்டி அவனுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். அப்ப Ajay என்ன பண்ணுவோம், பார்த்து எது விருப்பமோ அதை எடுத்து சாப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பிரியாணி எடுத்தாங்க அப்படின்னா I will say okay Ajay chicken biryani அதுல இருந்து நான் என்ன பண்றேன் அனலைஸ் பண்றேன். புரிஞ்சுதா? லாஜிக் புரிஞ்சுதா? Ajay ki random sampling இருக்கு. I what I will do so that எல்லாத்தையும் வச்சுட்டு label and unlabeled data வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா அதுல இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையல் விட்டுறேன். விட்டுட்டு அதுல இருந்து கிடைக்கிற இன்புட்ஸ் எடுத்து நான் வந்து ஈக்குவல் பண்ணனா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். Ajay ki எடுக்கறோம்னா இங்கிலீஷ் மேத்ஸ் பிசிக்ஸ் ஜியோகிராஃபி எல்லாத்தையும் சுத்தமா போட்டு சொல்லிட்டு இப்போ அந்த டெஸ்ட் வச்சு அது இங்கிலீஷ் மட்டும் மார்க் எடுக்கணும் ஓகே இங்கிலீஷ் மட்டும் போல அப்படின்னா தட் இஸ் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட்னா Ajay வந்து இங்கிலீஷை ட்ரெயின் பண்ணி இங்கிலீஷ்ல என்ன சொல்லி கொடுத்து அவனுக்கு ஃபுல் டெஸ்ட் லேர்னிங் மெத்தட் கொண்டு வந்தா அப்படின்னா அது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். புரிஞ்சா? what is different, what is supervised and unsupervised? சூப்பர்வைஸ்ட்னா ஒரு விஷயத்தை தெளிவா அவங்க டயக்னலைஸ் பண்ணி கொண்டு வந்தா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட்னா எல்லாத்தையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணா அன்சூப்பர்வைஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வியாதி வந்து காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் மருந்து கொடுத்து எடுத்து சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? லாஜிக்கலி ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் அதுதான் வீட்லயும் பண்ணுவாங்க. நார்மலி ஆல் டூ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். காய்ச்சல் உடனே கட்டாயம் பிடிச்சு கொடுப்பாங்க இல்லாமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 2 மணி நேரத்துக்கு உடனே வெயில் தான் பண்ணுவாங்க, பப்பாளி இலையை அவுச்சு. So similarly, we are doing the same thing. That is a trend analysis. And next one is the statistical features. So the statistical features means definitely what is the maximum temperature, what is the minimum temperature, average. So we are able to perform some statistical features upon the particular application. And finally,
the deep learning based application. So not today. Biology is 30%. Okay. So அப்படின்னா இது massive efficiency வந்து loss ஆகும். என்ன ரீசன்னா here it is chemical energy or fuel energy. இது வந்து இப்படி ஹீட் வரும்போது என்ன மாறுது மெக்கானிக்கல் எனர்ஜி ஆகும். எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வரும்போது எனர்ஜி லாஸ் வந்து அதிகமாக கன்வர்ஷன் எஃபிஷியன்சி. அதெல்லாம் நீங்கள் செய்த எனர்ஜி கன்வர்ஷன் எஃபிஷியன்சி. And my dear students, actually it is a great pleasure to discuss, not present actually, to discuss about that reinforcement learning, cyber security, and what it will be AI, what it will be industrial 4.0 and all. Because these are all the current trends, okay? So சொல்லுங்க டிஜிட்டல்னா என்ன? அனலாக்னா? டிஜிட்டல் மீன்ஸ் 0 and 1. ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் நம்ம எப்படி எடுப்போம்? டிஜிட்டல் டேட்டானா இட் கன்வெர்ட் இன் 0 and 1. ட்வின்னா என்ன? 2 ரெட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஜிட்டல் ட்வின் அப்படின்னா நம்ம ஒரு ரியல் டைமாக இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ்லேருந்து அதோடைய டேட்டாஸ், அதோடைய ஃபிசிக்கலாக இருக்கட்டும் அல்லது வேறு டெம்பரேச்சர், அதோடைய டைமென்ஷன், இந்த மாதிரி டேட்டாவை வந்து எடுத்து அதே மாதிரி ஒரு மாடலாக உருவாக்குறது, அதுதான் வந்து எனக்கு டிஜிட்டல் ட்வின். இது வந்து என்னென்னா அந்த மாடலை வச்சு நம்ம மாடலை நம்ம எந்தெந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னா அந்த ரியல் திங் ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ரேட் ஆகும். இதான் வந்து டிஜிட்டல் ட்வின். இது சொல்லலாமா? ரெனியூபிள் எனர்ஜினா என்ன? இது நான் சொன்னா யாருமே சொல்லலாமா? ரெனியூபிள் எனர்ஜினா என்ன? இது நான் சொன்னா யாருமே time to time. So second to second it may be varying. So that the sensor is going to measure the temperature, the level of input, and then it will be given to the signal conditioning processing. Signal conditioning processing, there are two devices are there. First one is filtering and amplification. Filtering and amplification. With the help of the filtering, we are going to remove the unwanted portions from the input. And then you must, with the help of the amplifier, you may increase the low strength ongoing recruitment process. In fact, then start then again he has given this kind of invitation to me to be part of this analytical function. I am very happy to be part of this activity program. Okay, thank you. Let me begin with Lion Dr. M. Stalin Arabia, Chairman of this institution, and Dr. J. Nimala, CEO, and then Mr. Sergius Anto, Vice Chairman, Mr. S. Frederick, Vice Chairman, and the organizers of this activity program, that is Professor Mahendra, Principal, and Mr. Ashok, HOD. Okay. So, as you all know, like this FTP program is not just like one program or a training program. It is going to impact the student communities in thousands of numbers, because these are faculties if we are equipped with the current technologies, then we can impact the student community in very big way. So if we are not equipped with it, then we are going with our traditional syllabus and academia. So then it will not give them a good knowledge on the current trending technologies, because these kind of activities are very, very important to impact on the student community, especially this cognitive IoT. So far we were just speaking about last decade we were speaking only about IoT, connecting the devices. But I'm not just taking the data, but what we do that with the data, again we need a manpower to take the actions. Because what we are doing here, we are just embedding the human intelligence into the machines itself. Just to think like a machine, machines have human brains. So that is where this is going to impact on different industries, not just only one industry.
whether it is a distant agriculture, energy, and automotive industry, healthcare, everywhere it is going to impact them. So then now the entire world is speaking of this like a cognitive IoT. So if you see the cognitive IoT is not just like a one like a branch of engineering or one thing. So it includes the contributions of like a people from the different backgrounds. So it needs like a very good programmers like in the field of machine learning or artificial intelligence and hardware design engineers, and it needs like a again like a advancements in the sensors like again this chemists. Okay, everybody's contribution is required in this one. If you see the market size of this cognitive IoT, today it is $300 billion US. But in next 10 years, it is going to become $1,000 billion US. Okay, so the opportunities are also going to come in a very big way for the youngsters and for everybody. Not just only like only youngsters, because advantages also for us also the opportunities are going to come in a very big way. So we should be equipped with these kind of skills. So that is very much required in the current time. Okay. So the thing like you see wherever you go, you take like suppose we are going with electric vehicles. So now people are speaking about the digital things. Digital things in incorporated into electric vehicles. So how, because the battery is a very complex chemistry that we use in the electric vehicles. It is not just only a simple thing. What they are doing, they are like making the physical model of the batteries, and they are getting the information from this physical model, and again that physical model not simulated models of the battery. Again they are going to interact with these physical models, and it is going to improve this battery what life cycles and efficiency, all those things. So not just only that one. Again, if you see in the healthcare industries, so we speak about all this time, we speak about only just monitoring the like a specific parameters, health parameters for like a wearable devices. But again, we need to take the actions. So again, we need the like this cognitive IoT. Okay, so it is going to impact in a very big way. So that is one thing. And if you see the skills required for this one, so most of the things not like for other